வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. தமிழ்நாட்டில் வேறொருக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று ஜவுளி தொழிலை பாதுகாக்க மின் கட்டண உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கோரிக்கை. மாநகராட்சிகளாக உதயமானது புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி நகராட்சிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 1192 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சுமார் 801 கோடி ரூபாய் செலவில் 104 முடிவுற்ற பணிகளும் தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் விரைவில் அமெரிக்கா செல்லவுள்ள நிலையில் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கலாம் என தகவல். ராமர் கண்ட ராமராஜ்யம் பெரும் வளர்ச்சி கண்டதை போல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாரதம் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற கம்பன் விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. திருவண்ணாமலையில் குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் பானத்தின் மாதிரி சேகரிக்கப்பட்டுள்ளது. கலப்படம் இருப்பது தெரிய வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நாள்தோறும் புது வழக்குகளில் கைதாவதற்கு உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம். சிவகங்கை நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் பரபரப்பு குற்றச்சாட்டு. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தேனியில் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் நடவடிக்கை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பொன் மாணிக்கவேல் பணியாற்றிய சமயத்தில் தனிப்படையில் இருந்த அனைவருக்கும் சம்மன் அனுப்ப சிபிஐ முடிவு. முன்னாள் டிஎஸ்பி காதர் பாஷாவிடமும் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டம் என தகவல். வருகிற 18ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோருக்கு அழைப்பு. $12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வேண்டுகோள். நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றுள்ள தூய்மை பணியாளரின் மகள் துர்காவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து.
நான் மீண்டும் சொல்கிறேன், கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சி பதிவு. தமிழ்நாட்டில் பாடப்புத்தகங்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. 790 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் 1130 ரூபாய்க்கு விற்பனை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைமைச் செயலக பகுதி சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. வரும் 14, 15 ஆகிய தேதிகளில் ட்ரோன், ஏர் பலூன் உள்ளிட்டவை பறக்க தடை விதித்து காவல்துறை உத்தரவு. சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 48,000 கன அடியாக அதிகரிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். சேதத்தை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மெரினா கடற்கரையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்த மாநகராட்சி ஊழியர்களை மாட்டின் உரிமையாளர்கள் தாக்கியதாக புகார். அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. இங்க பிடிக்கூடாது நீங்க சொன்ன கேட்கலையாப்பா, கமிஷனர் சொல்லட்டும். சென்னை குன்றத்தூரில் படுஜோராக நடைபெறும் சட்டவிரோத மது விற்பனை. காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என வீடியோ வெளியிட்டு பொதுமக்கள் புகார். தர்மபுரி அருகே மதுக்கடை வேண்டுமென ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்த 7 கிராம மக்கள். நாள்தோறும் 20 கிலோமீட்டர் தூரம் செல்வதால் பல்வேறு இடர்பாடுகளை சந்திப்பதாகவும் மனுவில் கோரிக்கை. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 22 அரிய வகை மலைப்பாம்புகள், ஆப்பிரிக்க கருங்குரங்கு பறிமுதல். அரிய வகை அணில், ஆமைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் இளைஞரை கைது செய்து விசாரணை. சிறந்த கல்வி நிறுவனத்துக்கான பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம். தொடர்ச்சியாக 6வது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை. முறைகேடாக யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பூஜா கேட்கரை கைது செய்ய இடைக்கால தடை. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாகன நெரிசல் மிகுந்த சாலையில் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் சாகசம் செய்த சிறுவன். வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் போலீசார் விசாரணை. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் அப்டேட் நாளை வெளியாகும். தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. சூரி நடித்துள்ள கொட்டுக்காளி திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியீடு. காலை 11 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடித்திருக்கும் தங்கலான் திரைப்படம் படத்தின் 3வது சிங்கிளான அறுவடை பாடலின் லிரிக் வீடியோ வெளியீடு.